Welcome back, Kerala Lottery 4-digit winning chart. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and pure entertainment purpose. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சாரி, வெரி லாங் பேக் வீடியோ போட முடியல பிகாஸ் அஃபிஷியலி கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. ஓகே, ஸோ டுமாரோ இந்த கலரில் கேம் இருக்குது. இந்த கலரில் நமக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 7228 இருக்குது. அண்ட் தென் அடுத்த கலரில் 6440 அண்ட் தென் 3649. பட் ஆக்சுவலாக மிஷினில் நேற்றுக்கு 199 வந்தது. பிகாஸ் இந்த கலரில் 644 இருக்குது, இதனுடைய ஃபேமிலி 199. அண்ட் தென் 699 இருக்குது, இதனுடைய ஃபேமிலி 199. அண்ட் இன்றைக்கி 935 இருக்குது, இதனுடைய ஃபேமிலி நம்பர் 227 வந்திருக்கணும், வரல. அண்ட் தென் 225ஓட ஃபேமிலி நம்பர் 750 வந்திருக்கணும், வரல. அண்ட் தென் 430935 வந்துருச்சு. வெரி சிம்பிள். ஸோ அப்போது நாளைக்கு நமக்கு எங்கேருந்து வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. Mission is set with the highest number 975, 769, 887, 199 and 935. இது எல்லாமே 2 ஹை நம்பர், ஒரு லோ நம்பர். பட் மிஷின் நம்ம கொடுத்துருக்கிற சின்ன நம்பர் என்னென்னா 622 அண்ட் 334. பட் இங்கே பார்த்தாச்சுன்னு சொன்னால் 228, 482 இருக்குது. ஸோ ஒரு விஷயம் கவனிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் மிஷின் வந்து 773 அடிச்சிருக்கு, 727 அடிச்சிருக்கு, 228 அடிச்சிருக்கு. மறுபடியும் மிஷின் 622 வந்துருச்சு, 887க்கு வந்துருச்சு. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மிஷின் ஆட்ரிக் அடிக்க போகுது, ஐ மீன் ட்ரிப்பிள்ஸ் அடிக்க போகுது. எதர் இட் குட் பி 888 ஆர் இட் குட் பி 777 ஆர் இட் குட் பி 222 ஆர் இட் குட் பி 333 ஆர் 444. பட் எதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா 444க்கும் 888க்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 334 வந்தது. இந்த 334க்கு ஜஸ்ட் பிகாஸ் இந்த 4 3ஆக மாற்றுச்சுன்னா மறுபடியும் 333 ஆகிடும். இங்கே 887 வந்திருக்கு, இந்த 7 மறுபடியும் 8ஆக மாறுச்சுன்னா மிஷினில் 888 வந்துடும். இது ரெண்டுத்துக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ட்ரிபிள்ஸ் வந்தோன்னா. பட் அதர்வைஸ் ரேராக தான் நமக்கு 222, 777க்கு வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக வித்தின் 1 வீக்கில் ட்ரிபிள்ஸ் அடிச்சிடும். ஏன்னா அதுக்குண்டான ஒரு கணிப்பு தான் இந்த 887 அண்ட் 334. பட் டுமாரோ நமக்கு மறுபடியும் 2 to 8 கேம் இருக்குது. த மேட்ரிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எங்கெல்லாம் உங்களுக்கு 2 நம்பராக இருக்கோ அதை ஒரு நம்பராக மாற்றுங்க. அதாவது 2 இருக்கா, ஒரு 2ஆக மாற்றுக்கோங்க. அண்ட் தென் ஒரு 7 இருக்குது, 7 மாற்றுக்கோங்க, 8 அப்படியே வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் 2887 அதுதான் இங்கே வந்துருச்சு நமக்கு. பட் ஃபர்தராக மிஷின் இதை எப்படி மாற்றணுன்னா 2777 மாற்றும், இல்லை 2888 மாற்றும், அவ்வளோதான் ட்ரிக்கு. பட் நம்ம சார்ட் பிரகாரம் ஆக்சுவலாக த ஃபஸ்ட் 10 டிஜிட், அதாவது 10th டே, இந்த கலர் டு இந்த கலர், இதில் என்ன இருக்கோ அதுக்கு பக்கத்தில் போகணும். அதுக்கு பக்கத்தில் போய் அதுக்கு மேலே இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற நம்பரும் 100% டெய்லி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 887 இருக்குது உங்களுக்கு. 887 எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இதனுடைய 10வது நாள் பார்த்திங்கன்னா 9 to 8 இருக்குது. அண்ட் தென் 20வது நாளில் அதே கலரில் பார்த்திங்கன்னா 778 இருக்குது. அதனால தான் நமக்கு 887 வந்தது. திஸ் இஸ் மேட்ரிக்ஸ். 778, 2 7 இருக்குது, ஒரு 7.
ஒரு 8 இருக்குது, 2 8. அப்போது அடுத்தது 199 வந்ததுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால் 644 இருக்குது. இந்த 644ஓட பவர் 199. வெரி சிம்பிள். அது போக இங்கே 699 இருக்குது. இது 6 மட்டும் 1 மாற்றிக்கிட்டு பவர் அடிச்சிருச்சு. அப்போது உங்களுக்கு கலர் டு கலர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் நம்ம கலர் கொடுக்குறோம். இந்த கலரிங் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, அந்த கலரில் இருக்கிற நம்பரோட ஃபேமிலி நம்பர் தான் அந்த கலரில் வரும், ஆர்எல்ஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ நாளைக்கு இங்கே வரக்கூடிய நம்பர் சண்டே வந்துருச்சு. எப்படின்னா, இந்த கலரில் நமக்கு என்ன இருக்குன்னா 3649 இருக்குது. இந்த 3649 சின்ன நம்பராக மாற்றினா 3469. இன்றைக்கி வந்த நம்பர் 6935. இந்த நம்பர் சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பராக மாற்றினா 3569. அப்போ 3469, 3569 நெக்ஸ்ட் நம்பர். இதுதான் நம்ம சார்ட்டில் நமக்கு ஈஸியாக விசிபிள் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த நம்பர் 3569 which is equal to 953.6. இந்த நம்பர் எப்படி வந்தது நமக்கு 3649 ஆகுது. அப்போ மிஷின் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஒன்லி ஒன் நம்பர், தட் இஸ் 4 to 5. மீதியெல்லாம் அப்படியே வந்துடும். அதனால தான் இந்த சார்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 months உண்டான நம்பர்ஸ் தான் இங்கே இருக்குது. அதில் இந்த கலர் தான் இப்போ ட்ரெண்ட், இந்த மாதத்தோட கலர். இந்த மாதத்து கலர் எங்கே வருது அப்படின்னு சொன்னால், போன மாதம் இந்த கலர் இது பக்கத்தில் தான் வந்து நிற்கும். அதுவும் எந்த டேட்டில் அடிச்சிருக்கோ அந்த டேட்டு பக்கத்தில் தான் போய் நிற்கும். அப்போது நமக்கு என்ன அடிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது மூலயமா தெரியும். இப்போ 1ஆம் தேதி என்ன வந்திருக்கு, 2 3 4 5 6 இப்படி போட்டுக்கோங்க. அண்ட் தென் இப்போ நாளைக்கு இங்கே இருக்குது, முந்தானத்து இங்கே வந்தது, நேத்திக்கு 6935 வந்தது. இந்த 6935 எங்கேருந்து வந்ததுன்னா இதனுடைய ஃபேமிலி நம்பர். வெரி சிம்பிள் இட் இஸ். அது போக இங்கே 3649 இருக்குது 14th. அப்போது மிஷின் வந்து 30 days டைமில் நம்பருங்க செட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா 7888 இருக்குது. இந்த 7888ஓட நம்பர் தான் இந்த நம்பர். ஸோ மிஷின் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் கொடுக்குற நம்பரை அப்படியே வேறு ஃபார்மேட்டில் இல்லைன்னா பவரில் கொடுக்குது. அதை எப்படி செட் பண்ணுது அப்படின்னா, சம் வைஸ் செட் பண்ணுது. ஏன்னா இப்போ இங்கே வந்து நமக்கு 10வது சம்மில் 2530 அப்படின்னு அடிச்சுது அப்படின்னு சொன்னால், அடுத்து 5ஆம் தேதி 0334ன்னு கொடுக்குது மிஷினு. பட் நமக்கு இந்த 10வது சம்மு தான் மெயின். ஏன்னா இங்கே தான் வந்து நம்பர்ஸ் வந்து மேலே கீழே இருக்கும். 0235 அப்படின்னு போயாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சார்ட்டில் ஏன் அந்த 0334 வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். So anyway, you have to check the sum. That is very very important. 5134 அப்படிங்கிற சம் 13. இந்த சம்மை மிஷினு 23வது சம்மாக கொடுக்கும்போது இந்த 5 அப்படியே வச்சுக்கிட்டு 1 6 மாற்றுது. அண்ட் தென் 4 9 மாற்றுது. இதுதான் கான்செப்ட். வெரி 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 சிம்பிள் கான்செப்ட். என்ன அப்படின்னா இதுதான். அப்போது நமக்கு மிஷினில் எந்த நம்பர் வரப்போகுது அப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொன்னால், இந்த சார்ட்டில் நீங்கள் அந்த டேட்டுக்கு
கரெக்டாக போகணும். போயாச்சு அப்படின்னா அந்த நம்பர் அதுக்கு மேலே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 0235 0334 இந்த நம்பர் நமக்கு 2350 வந்தது. இந்த நம்பர் 0334 வந்துருச்சு. அப்போ மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா அதே சம்மை ஃபார்ம் பண்ணுது, 10வது சம்மு. ஆனால் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், இந்த 3 2 மாற்றுது, இந்த 4 5 மாற்றுது. அப்போது அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 0 இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி மாற்றுச்சு அப்படின்னா இன் சர்டன் டேட்டில் இங்கே 1 2 2 7 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்துடும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ். அதே போல் இங்கே 2 நம்பர் அடிச்சிருக்கு போன மாதம். இந்த 1155 1227 அந்த நம்பர் இங்கேருந்து தான் வந்தது. இந்த 0237 தான் மிஷின் வந்து 1227 மாற்றிருக்கு. அப்போ இந்த இந்த 1155 மிஷின் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 0156 அப்படின்ற நம்பர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இதுக்கு மேலே தான் இருக்கும், இதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அந்த நம்பரை மிஷின் அடிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குது, ஐ ஷோ யூ. அப்போ இந்த நம்பரை மிஷின் இப்படி மாற்றுது அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரை இப்படி மாற்றும். இதுதான் ட்ரிக் இந்த சார்ட்டில். அப்போது நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணாலும் இந்த சார்ட்டை வாங்கிட்டு எந்த டேட்டில் நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டேட்டில் இங்கே வந்திருக்கு. 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி, 23ஆம் தேதியும் வந்திருக்கு, 25ஆம் தேதி இருக்குது, 12ஆம் தேதி வந்திருக்கு, 22ஆம் தேதி வந்திருக்கு, 17ஆம் தேதி வந்திருக்கு, 7ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிற டேட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அந்தந்த டேட்டில். வெரி வெரி சிம்பிள். இப்போ இந்த சார்ட் வேணும்னா நீங்கள் 1000 rupees பே பண்ணி இந்த சார்ட்டை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு இது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள். அன்னன்னைக்கு வர்றது தான் இது. திங்கக்கிழமையிலேருந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. கலர் டு கலர் மட்டும் ப்ளே பண்ணுங்க, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 935 வந்தது, 199 வந்திருக்கு. இப்போ இந்த 199ஓட பச்சை கலர் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் ப்ளே பண்ணணும். அதே போல் இந்த 935ஓட இந்த கலர் என்ன இருக்கோ அதுதான் ப்ளே பண்ணணும். அப்படி பார்த்தாச்சுன்னா இப்போது 2 to 8 நமக்கு கேம் இருக்குது. அப்போ 2 to 8 அப்படின்னு சொன்னால் 4 டிஜிட்டில் நீங்கள் இந்த 7228 அப்படின்ற நம்பருக்கு போகலாம். இல்லைனா 0228 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் போகலாம். அங்கே போனீங்கன்னா நாளைக்கு வர வின்னிங் நம்பர் இருக்கும். இப்போ நான் அங்கே போகிறேன், 0228 அப்படின்னு நம்ம சார்ட்டில் அடிக்கிறோம். அண்ட் தென் இந்த நம்பர் இங்கே வருது. இப்போது இங்கே தான் இருக்குது நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன். இதுக்கு மேலே என்ன இருக்குது, 0156 இருக்குது. இது கீழே என்ன இருக்குது, 0237 இருக்குது. அப்போது நாளைக்கு 0 மிஷினில் இறங்க போகுது. அப்போ 0 மிஷினில் இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஃபேமிலி நம்பரை தான் கீழே இருக்குது. அப்போ உங்களுக்கு மிஷின் எய்தர் மேலே போச்சுன்னா ஒரு ஃபேமிலி நம்பர் இருக்குது, கீழே வந்துன்னா ஒரு ஃபேமிலி நம்பர் இருக்குது. 100% இங்கே தான் வினிங் நம்பர் நாளைக்கு இருக்குது. இதை எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் அந்த சார்ட் வாங்கிட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஹவு டு டேக் திஸ் நம்பர்ஸ், வினிங் நம்பர்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ சார்ட் வேணுங்க 1000 rupees பே பண்ணி வாங்கிக்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349. Play family number, friends. Without family number, Kerala lottery does not exist. ஸோ டுமாரோ ஏபிபிசி என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏ போர்டு 0, பி போர்டு 2 அண்ட் தென் சி போர்டு 8. ஸோ டி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் இந்த சார்ட் உங்கள் பேரில் இருக்கணும். ஸோ இது பல பற்றி கூட அடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.
Once again, disclaimer, this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and pure entertainment purpose. Thank you very much for watching this video.